ஹாய் ஹலோ வீவர்ஸ், எல்லாரும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்ன சொன்னால், உங்களோட உடல் எடையை குறைக்கிறதுக்கு கருவா உங்களுக்கு எப்படி உதவுதுன்னு நாங்கள் இன்றைய பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த கருவாப்பட்டையை நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொன்னால், சாப்பாட்டுக்கு சுவையை சேர்க்கறது தான் நாங்கள் பொதுவாகவே பயன்படுத்துவோம். ஆனால் அந்த கருவாவில் எங்களோட உடல் எடையை குறைக்கிறதுக்கு உரிய அத்தனை வகையான சக்தியும் இந்த கருவாக்கு இருக்குது. இந்த கருவாவை ஒரு கப் இளம் சுடுதண்ணிக்குள்ள 1 டீஸ்பூன் கருவாவை நல்லா பொடியாக்கின அப்புறம் அதுக்குள்ள போட்டு வெறும் வயிற்றுலையோ இல்லாட்டி காலையில் சாப்பிட முன்னமோ நீங்கள் அதை குடிச்சு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட தொப்பை வெகு விரைவில் குறையும். ஸோ இந்த கருவால அப்படி என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால், இந்த கருவால நீங்கள் சாப்பிடும்போது உங்களோட உடலில் இருக்கிற மேலதிக கொழுப்பை இந்த கருவா கரைக்குது. அது மட்டும் இல்லாமல் மேலதிகமாக தேவையற்ற கொழுப்புக்கள் உங்களோட உடலில் சேருவதையும் இது தடுக்குது. அடுத்த விஷயம் பார்த்தோம்னு சொன்னால், இந்த கருவா நாங்கள் சாப்பிட்றதால எங்களோட உடலின் வெப்பம், அதாவது உடலோட ஹீட் அதிகரிக்குது. இது அதிகரிக்கிறதால எங்களோட உடலில் இருக்கிற மெட்டாபாலிசமும் அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக இந்த கருவா சாப்பிட்டோம்னு சொன்னால் மெட்டாபாலிசம் வீதம் அதிகரிக்கிறதால எங்களோட தொப்பை குறையும். அடுத்த விஷயம் பார்த்தோம்னு சொன்னால், ட்ரைக்ளிசரைடையும் LDL என்று சொல்லப்படுற பேட் கொலஸ்ட்ராலையும் இந்த கருவா குறைக்குது. அடுத்த விஷயம் பார்த்தோம்னு சொன்னால், இந்த கருவால இருக்கிற மினரல் குரோமியம் சொல்லப்படுற மூலகம் உங்களுக்கு பசி எடுக்கிறத கட்டுப்படுத்துறதோட குளுக்கோஸ் லெவலையும் கட்டுப்படுத்துது. அது மட்டும் இல்லாம உங்களோட உடல் எடையை சீராக்கிறதுக்கும் இந்த கருவா பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த கருவாவில் ஆன்டிபாக்டீரியா இருக்கிறதால உங்களோட உணவை சமைப்பாட்டு சீராக்கத்தை மேற்கொள்றதுக்கு இந்த கருவா உதவுது. அது மட்டும் இல்லாம உங்களோட உணவு காய்வால் இருக்கிற தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் இந்த கருவா பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த கருவாவில் விட்டமின் சத்தும், கனியச்சத்து, நார்ச்சத்து, அயன் சத்து, கல்சிய சத்தும் அதிக அளவு நிறைஞ்சிருக்கிறதால உங்களோட மெட்டாபாலிசத்தின் அளவை அதிகரித்து உங்களோட உடல் எடையை குறைக்கிறதுக்கு பெரும் பங்காற்றுது. அது மட்டும் இல்லாங்க, இந்த கருவா நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இருக்கிற சர்க்கரை வியாதியையும் கட்டுப்படுத்துறதோட உடல் எடையையும் கட்டுப்படுத்த இந்த கருவா உங்களுக்கு உதவுது. நீங்கள் கருவாவை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நான் சொல்கிறத கவனத்தில் கொள்ளுங்க. என்னென்னு சொன்னால், நீங்கள் ஒரு நாளைக்கு 5 கிராம் படி தொடர்ந்து நீங்கள் 6 வாரங்கள் கூட நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்காவோட தேசிய சுகாதார மையத்தால் அறிக்கை விட்டுருக்காங்க. அப்படி நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துறீங்கன்னு சொன்னால், எப்படி பயன்படுத்தணும்னு சொன்னால், 5 நாட்கள் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு 2 நாட்கள் நீங்கள் பயன்படுத்த விட்டு மறுபடியும் நீங்கள் 5 நாட்கள் தொடர்ந்து பயன்படுத்தலாம். இப்படி 2 நாட்கள் நீங்கள் இடைவேளைக்கு பின்னர் நீங்கள் பயன்படுத்தி வந்தீங்கன்னு சொன்னால் உடலுக்கு பாதிப்பு ஏற்படாதுன்னு சொல்லி அமெரிக்காவோட தேசிய சுகாதார மையம் எங்களுக்கு உறுதியளிக்குது. அதோட இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இலங்கையிலிருந்து வரப்படுற கருவாவில் குறைந்தளவு வீதம் தான் காரம்னு சொல்லப்படுற பதார்த்தம் குறைவாக இருக்குது. நீங்கள் இலங்கையிலேருந்து ஏற்றுமதி செய்யப்படுற கருவாவை நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு நாளைக்கு 5 கிராம் தேவையில் 10 கிராம், அதாவது டபுள் மடங்குல நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு தேக்கரண்டிக்கு பதிலாக 2 தேக்கரண்டியும் பயன்படுத்தலாம்னு சொல்லி அமெரிக்காவோட தேசிய சுகாதார மையம் எங்களுக்கு அறிக்கை விட்டுருக்குது. நீங்கள் இதை கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளுங்க, ஏன்னா உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கருவாவை நீங்கள் தினமும் பயன்படுத்தி வாங்க. நாளடைவில் தொப்பையும் குறையும். அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை வியாதியிலேருந்து நீங்கள் நிவாரணை பெறலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.